ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபலட் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவலை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 10th 12th அல்லது எனி டிகிரி வரைக்கும் படிச்சிருக்க ஆண் பெண் இருபாலரும் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற எலிஜிபிள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 18 வயது பூர்த்தி அடைந்தால் போதும் இந்த வேலைவாய்ப்புகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. நோ எக்ஸாம் நோ ஃபீஸ் தான். ஆட்களை நேரடியாக பார்த்திங்கன்னா நேர்காணல் மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அதில் ஷார்ட்லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அந்த 2 ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஊதியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20,000 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு ஒன்று தபால் மூலிமா அப்ளை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா டேரெக்டாக கொண்டு போய் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன்லலாம் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது, முழுக்க ஆஃப்லைன் மட்டும்தான். அப்படி நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 23 ஆகஸ்ட் 2024 நீங்கள் அப்ளை பண்ணணும். 23ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபலட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மகளே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ரைட் சைட் டாப்பில் உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. மேலே நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பெயர் அதை தமிழ் மற்றும் ஆங்கிலம் இரண்டுலேயுமே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இங்கிலீஷ்லேயும் மென்ஷன் பண்ணுங்கள், தமிழ்லேயும் இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. இரண்டாவது, தந்தை அல்லது கணவர் பெயர், யார் பெயரை மென்ஷன் பண்ணணுமோ அந்த பெயரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி கல்யாணம் ஆன பெண்களாக இருந்தால் நீங்கள் ஹஸ்பண்ட் நேம் மென்ஷன் பண்ணுங்கள். மிச்சம் இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருபாலரும் நீங்கள் அப்பா பேர் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா கைபேசி எண், உங்களுடைய மொபைல் நம்பரை மென்ஷன் பண்ணுங்கள். 2 நம்பர் இருக்குது, ப்ரைமரி நம்பர், ஆல்டர்னேட்டிவ் நம்பர் 2 நம்பர் இருக்குன்னா 2 நம்பரையும் மறக்காமல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நான்காவது பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி மற்றும் வயது ரெண்டுமே மென்ஷன் பண்ணணும். பிறந்த தேதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா DD/MM/YYYங்கிற ஃபார்மெட்டில் பண்ணிவிட்டு அண்டுன்னு போட்டுட்டு உங்களுக்கான ஏஜை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31/7/2024 31 ஜூலை 7 2024 வரைக்கும் உங்களுக்கான ஏஜ் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி உங்கள் ஏஜ் என்ன அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்தது மதம் மற்றும் சாதி, எந்த ரிலீஜன், அதே மாதிரி நீங்கள் எந்த கம்யூனிட்டி சார்ந்தவங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் இதுலேயும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. முன் அனுபவம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். யாருக்கிட்டையும் அவங்க முன் அனுபவம் கேட்கல, இருந்துச்சுன்னா நீங்கள் வைங்க, ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வட்டம் மற்றும் மாவட்டத்தை சார்ந்தவங்க, பிளாக், தாலுக் மற்றும் டிஸ்ட்ரிக்ட் எதுக்கு சார்ந்தவங்க நீங்கள் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணணும். அண்ட் தென் முகவரி, இப்போ நீங்கள் இருக்க ப்ரெசன்ட் அட்ரஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். டோர் நேம், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோடு எல்லாத்தையும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே உரிய ஆவணங்கள் சுய கையொப்பமிட்டு இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம், அதுவும் ஜெராக்ஸ் காப்பி தான் வைக்கணும், ஒரிஜினலாக எதுவும் வச்சிடாதீங்க. இது கூட வைக்கிற எல்லா ஜெராக்ஸ் காப்பிலையும் கீழே மறக்காமல் கீழே எண்டில் உங்களுடைய சிக்னேச்சரை போட்டு அனுப்புங்க. எதுலையாவது சிக்னேச்சரை போடாமல் அனுப்பிச்சிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வச்சு அனுப்புகிற எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் மறக்காமல் உங்கள் சிக்னேச்சரை போட்டு அனுப்பிச்சிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயும் இங்கே விண்ணப்பதாரின் கையொப்பம்னு கேட்டிருக்காங்க, அந்த இடத்துல மறக்காமல் உங்கள் சிக்னேச்சரை போட்டு அனுப்புங்க. சரிங்களா? அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிக்கோங்க, பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபோட்டோ ஒட்டி நம்ம இப்போ என்ன சொன்ன எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் ஃபில் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வச்சு நீங்கள் ஒன்று தபால் மூலிமாவோ இல்லை நேரிலேயோ கொண்டு போய் சப்மிட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. சரி வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றி தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23/8/2024 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு மேலே வர அப்ளிகேஷன் ஃபார்மை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க.
2 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் மற்றும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்னு 2 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. ஏஜ் லிமிட் எதுவும் சொல்லலை. மினிமம் 18 வயது பூர்த்தி அடைந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இந்த அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் 2 இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாத சம்பளம் 15,000 ரூபாயும், ஆஃபீஸர் அசிஸ்டண்ட்டுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா மாதம் 10,000 ரூபாயும் உங்களுக்கான சம்பளம் கொடுக்குறாங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனி டிகிரி படித்து யாராக இருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டருக்கான நாலேஜ் இருந்தால் போதும். அவங்க எந்த டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் கொடுங்கனால எதுவுமே கேட்கல. டிகிரி முடிச்சிருக்கேன், கம்ப்யூட்டருக்கான நாலேஜ் ஒர்க் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10வது பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். 2க்கான குவாலிஃபிகேஷன்ஸ் இதுதான். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் வச்சு அனுப்புகிற எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் மறக்காமல் செல்ஃப் அட்டஸ்டட் சைன் பண்ணி அனுப்பிச்சிக்கோங்க. அனுப்ப வேண்டிய கடைசி தேதி 23/8/2024 சாயந்தரம் 5 மணிக்குள் நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் எந்த அட்ரஸில் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரின்னு கொடுத்துருக்காங்க. செயற் செயலாளர், மாவட்ட நலச்சங்கம் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், காந்திஜி ரோடு, நியர் எல்ஐசி பில்டிங், தஞ்சாவூர் 613001 இந்த அட்ரஸுக்கு நேரடியாகவோ இல்லை தபால் மூலியமாகவோ அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, அதை கிளாரிஃபை பண்ணலாமா, எங்கே யாருக்கு கூப்பிட்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க 04362273503 இந்த நம்பருக்கு ஆஃபீஸ் ஹவர்ஸில் கால் பண்ணி கேளுங்க. மற்ற ஹவர்ஸில் கால் பண்ணாதீங்க. ஆஃபீஸ் ஹவர்ஸில் நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்டுக்கலாம். அவ்வளோதான் மக்களே. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்காங்க. மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.